வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா நம்ம எல்லார் லைஃப்லயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். அதான் வெற்றி, அதாவது சக்சஸ். வெற்றிங்கிற வார்த்தைக்கு நிஜமான அர்த்தம் என்னங்கிறத சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிஜமாவே வெற்றி, அதாவது சக்சஸ்னா என்ன? ஒரு காரியத்தை எடுத்தா அதுல ஜெயிக்கிறது மட்டும்தான் வெற்றியா? இல்ல மத்தவங்கள விட நாம பெஸ்டா இருக்கணுமா? பவர், பணம், பதவின்னு இருந்தாதான் சக்சஸ்ஃபுல்லான ஆளா? சின்ன வயசுல இருந்தே நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன இந்த டெஃபினிஷன்ஸை இன்னைக்கு நாம கொஞ்சம் கேள்வி கேட்க போறோம். ஏன்னா நம்ம சொசைட்டி எப்பவுமே நம்ம கையில ஒரு பெரிய செக்லிஸ்ட்டை கொடுத்துரும். விலை உயர்ந்த கார்கள், பெரிய ஆடம்பரமான பங்களா, சொந்தக்காரங்க, அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களை விட நம்ம பெரிய ஆளா இருக்கணும், பந்தாவான ஒரு வேலை, இப்படி முடிவே இல்லாத ஒரு போட்டி. ஒருத்தன் தோத்தாதான் இன்னொருத்தன் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எலிப்பந்தயமா தான் வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நிஜமாவே இதுதான் வாழ்க்கையா? கண்டிப்பா இல்ல. இந்த இடத்துல தான் சோர்ஸ் மெட்டீரியல்ல ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த சொல்றாங்க. வெற்றி அப்படிங்கிறது மத்தவங்களால தீர்மானிக்கப்படுறது இல்ல, அது நீங்களா தான் இருக்கணும். ஆமாங்க, உங்க வெற்றியும் தோல்வியும் மத்தவங்க முடிவு பண்ற அளவுக்கு உங்க லைஃப் இருக்கக்கூடாது. பொது புத்தியில இருக்கிற அந்த பழைய செக்லிஸ்ட உடைச்சு எரிய வேண்டிய நேரம் இது. சரி, இந்த தப்பான புரிதல் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். நம்ம பிறக்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு விஐபி மாதிரி தான் பிறக்கிறோம். குழந்தை பருவத்துல எந்த கவலையும் இல்லாம முழுமையான சந்தோஷத்தோட ஆச்சரியத்தோட இருக்கும். ஆனா ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன ஆகுது? நேரத்துக்கும் மார்க்குக்கும் அடிமையாகிடுறோம். அப்புறம் பெரியவங்களானதும் அந்த முடிவே இல்லாத ரேட் ரேஸ்ல மாட்டிக்கிடுறோம். நம்மளோட அந்த ஆரம்ப கால கொண்டாட்டம், சந்தோஷம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, இல்லையா? சரி, இப்போ தோல்வினா என்ன? நம்மளோட மிகப்பெரிய பயத்தை எப்படி மாத்தி யோசிக்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவா சொசைட்டி தோல்விய வெற்றியோட எதிரியா காட்டுது. ஆனா உண்மையில தோல்விங்கிறது ஒரு தற்காலிகமான அறியாம, இல்லனா நாம கத்துக்கிறதுக்கான ஒரு படிக்கட்டு மட்டும்தானே தவிர அது நம்மளோட மதிப்பை நிரந்தரமா முத்திர குத்துற விஷயம் கிடையாது. பல பெரிய செலிபிரிட்டிஸ் கூட ஆரம்பத்துல பயங்கரமா அவமானப்பட்டு கிண்டல் பண்ணப்பட்டு தான் மேல வந்திருக்காங்க. ஆனா அந்த 99 தோல்விகள் தான் அவங்களோட 100வது மாபெரும் வெற்றிக்கு அடித்தளமா அமைஞ்சது. மனசார முயற்சி செய்யற யாருமே தோத்து போறது இல்ல. அடுத்து, எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம வாழற நம்ம உண்மையான குருமார்களான குழந்தைகளை பத்தி பாப்போம். குழந்தைங்களோட அந்த கியூரியாசிட்டி, அதாவது அந்த தடையற்ற ஆர்வம் இருக்குல்ல, அது சும்மா வேற லெவல். இப்போ ஒரு குழந்தை லட்டு ஏன் இனிக்குதுன்னு கேட்கும். பெரியவங்க சக்கரை போட்டதாலன்னு சொல்லுவாங்க. குழந்தை விடாது. சக்கரை ஏன் இனிக்கிறது? கரும்பு ஏன் இனிக்கிறது? அப்போ பாகற்காய் ஏன் கசக்கிறதுன்னு லாஜிக்கா கேள்விகளா கேட்கும். ஆனா பதில் தெரியாததால பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா நச்சு நச்சுன்னு கேள்வி கேட்காம போய் விளையாடுன்னு அந்த குழந்தையோட தூய்மையான தேடலையே முடக்கிடுவாங்க. நம்மளோட முதல் தோல்வி எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த கேள்விகள் கேட்கும் திறனை நாம இழக்கும் போதுதான். இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, ஒரு குழந்தை எப்பவுமே பிரசன்ட் மோமெண்ட்ல, அதாவது நிகழ்காலத்துல முழுமையா வாழுது. தன்னை தூக்கி வச்சிருக்கிறவர் ஒரு பெரிய விஐபியா பணக்காரரான்லாம் அது கவலைப்படுறதே இல்ல. அவருக்கு அந்த ஆளை பிடிக்கலன்னா கொஞ்சம் கூட தயங்காம விலகிடும். சமூகத்தோட போலியான அங்கீகாரத்துக்காக குழந்தைங்க என்னைக்கும் நடிக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட நாம எப்படி சமூகத்தோட வலையில விழுந்து நம்ம மனசை சிறைப்படுத்திக்கிறோம்னு பார்க்கலாம். சமூகத்தோட அளவுகோல்கள் எப்பவுமே மத்தவங்களுக்கு உங்களை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களை வேலை செய்ய தூண்டும். ஆனா உண்மையான அளவுகோல் என்ன தெரியுமா? உங்களுக்காக நீங்க செய்யற வேலையை முழு சந்தோஷத்தோட செய்யறது தான். நம்ம நிறைய நேரங்கள்ல மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட்டு போலியான வேஷங்களை போட்டுட்டு வாழ ஆரம்பிச்சிடுறோம். இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஒப்பீடு, அதாவது கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு கொடிய வியாதி தான். இது எப்படி நம்ம சந்தோஷத்தை திருடுதுன்னு பார்ப்போம். இந்த கம்பேரிசன்ல இருக்கிற மிகப்பெரிய வில்லனே நாம தான். ஏன்னா இயற்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அது என்னைக்காவது மத்ததோட கம்பேர் பண்ணுமா? ஒரு மயில் அதோட இயல்புலயே ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அதுக்கு எந்த கர்வமும் கிடையாது. ஒரு பூனை தன்னை சுத்தப்படுத்திக்க விலை உயர்ந்த ஆடம்பரமான சோப்புகள் எல்லாம் தேடி போறதில்ல. ஒரு பாம்பு எந்த பியூட்டி பார்லருக்கும் போகாம அதோட சூழல்லயே பளபளப்பா ஒளிருது. ஆனா மனிதர்களாகிய நாம மட்டும்தான் மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்து நம்மள நாமே டார்ச்சர் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து நிக்குது. உண்மையான சந்தோஷம்தான் எங்க இருக்கு? ஆடம்பரத்திலையா இல்ல வேற எங்கேயாவதா? இந்த ரெண்டு விஷயத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ஏசி வசதி இருக்கிற பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்ல முகத்தை ரொம்ப சீரியஸா சிடுசிடுன்னு வச்சுட்டு டிராஃபிக்ல டென்ஷனா உட்காந்துருக்கார் ஒருத்தர். இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண சைக்கிள்ல தன் முனைவிய முன்னாடி உட்கார வச்சுட்டு மூச்சு வாங்கினாலும் ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே போறாரு இன்னொருத்தர். இப்போ சொல்லுங்க, வசதி யார்கிட்ட இருக்கு? ஆனா நிஜமான வாழ்க்கை யார்கிட்ட இருக்கு? இதுக்கு சோர்ஸ் மெட்டீரியல்ல ஒரு சூப்பரான கோட் இருக்கு. சந்தோஷங்கிறது அனுபவத்துல இருக்கே தவிர அதோட விலைப்பட்டியல்ல இல்ல. எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு விஷயத்தை எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்கிறது முக்கியமே இல்ல, அதை நீங்க எவ்வளவு ஆனந்தமா அனுபவிக்கிறீங்கிறது தான் உண்மையான வாழ்க்கை.
ஆனா இந்த முடிவே இல்லாத ரேஸோட இருண்ட பக்கத்தை பத்தியும் நம்ம பேசிதான் ஆகணும். பணம் அந்தஸ்துன்னு அலையும் போது மனிதாபிமானம் எப்படி அழியுதுங்கிறதுக்கு சோர்ஸ் மெட்டீரியல்ல ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த அப்பாவுக்கே தொடர்ந்து மது வாங்கி கொடுத்து அவரை சாகடிச்ச ஒரு மகனோட கதை. இந்த சொசைட்டியோட மார்க் மற்றும் ஸ்டேட்டஸ் மோகம் நம்மள எந்த அளவுக்கு கீழே தள்ளும் அப்படிங்கறத ரொம்ப பச்சையா காட்டுது. இப்படிப்பட்ட நெகட்டிவிட்டில இருந்து வெளியே வந்து ஆனந்தமே வெற்றி அப்படிங்கிற அந்த அல்டிமேட் புரிதலுக்கு இப்போ நாம வருவோம். வெற்றி அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் இதுதான், இன்புற்றே இருத்தல். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ரிசல்ட் என்ன ஆகும்னு டென்ஷன் ஆகாம அந்த செயலை செய்யும் போதே அதை முழுமையா ஆனந்தமா கொண்டாடுறது தான் உண்மையான வெற்றி. நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கங்கிறது மேட்டரே கிடையாது. அந்த நிலைமையில நீங்க எவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்க வெற்றியை தீர்மானிக்குது. வாழ்க்கைய ஒரு விதையோட ஒப்பிட்டு பார்ப்போமே. விதைய ரொம்ப சந்தோஷமா விதைக்கிறதுல தான் சக்தி இருக்கே தவிர அறுவடைய நினைச்சு ஏங்குறதுல இல்ல. முளைக்கிற தன்மை அந்த விதைக்குள்ளேயே இயற்கையாவே இருக்கு. உங்களோட வேலை அதை ஆனந்தமா விதைக்கிறது மட்டும்தான். ரிசல்ட்டை நினைச்சு தவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விதைக்கிற அற்புத தருணத்தை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஃபைனலா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி இதுதான். நீங்க மத்தவங்களுக்கு உங்களை நிரூபிக்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இல்ல உங்களுக்காக முழுமையான சந்தோஷத்தோட இன்புற்று வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? வெற்றிங்கிறது வெளியே தேடுற ஒரு விஷயம் இல்ல, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கொண்டாட்ட மனநிலை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே ஆனந்தமா இருங்க.